இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி தனது ஓய்வு குறித்து முதல் முறையாக மௌனம் கலைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ரோஹித் சர்மாவும் தற்பொழுது நடைபெற்ற ரேடியோ சேனல் நிகழ்ச்சி ஒன்றில் அவரது கிரிக்கெட் வாழ்க்கை குறித்து சில கருத்துக்கள் வெளிப்படுத்தியுள்ளார். முதலில் விராட் கோலியை பார்க்கையில் ODI உலகக்கோப்பையில் தொடர் ஆட்ட நாயகன் விருது, அது மட்டுமல்லாமல் தற்போதைய IPL தொடரில் சிறப்பாக செயல்பட்டும் விராட் கோலி தனது ஓய்வு குறித்து பேசுகையில், ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற வேண்டும் என்பது ஒரு பசி போன்றதுதான். ஒரு விளையாட்டு வீரராக இருக்கையில் ஓய்வு காலம் என்பது நிச்சயம் அனைவருக்கும் உண்டு. என் ஓய்வின் போது இப்படி விளையாடி இருக்கலாம், அப்படி விளையாடி இருக்கலாம் என்ற எண்ணத்துடன் ஓய்வு பெற நான் விரும்பவில்லை. கடந்த கால கிரிக்கெட் பற்றியும் சிந்திக்க விரும்பவில்லை. ஒரு முறை ஓய்வை அறிவித்துவிட்டால் பிறகு கிரிக்கெட் களத்திற்கு வெளியேறினால் அதன் பிறகு யாரும் என்னை பார்க்க முடியாது. ஆகையால் இருக்கும் வரை 100% உழைப்பை கொடுப்பேன் என்று விராட் கோலி பேசியுள்ளார். இதனையடுத்து ரோஹித் சர்மா துபாயில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று ரோஹித் சர்மா தனது கிரிக்கெட் வாழ்க்கை பயணத்தை பற்றி ஒரு சில கருத்துக்கள் கூறியுள்ளார். அதாவது, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் 17 ஆண்டு காலமாக நான் விளையாடி வருகிறேன். இந்த கிரிக்கெட் பயணம் நிச்சயம் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. இன்னும் சில ஆண்டுகள் விளையாடுவேன். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவேன். உங்கள் நாட்டின் கேப்டனாக இருந்து வழிநடத்துவது மிகப்பெரிய தருணம். நான் இந்திய அணியின் கேப்டனாக செயல்படுவேன் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. அதே சமயம் மக்கள் கூறுவது போல் நல்ல மனிதர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறும். அது கேப்டன் விஷயத்தில் எனக்கு நடந்துள்ளது என்று நான் நினைக்கிறேன். எனது தனிப்பட்ட சாதனைகளுக்காக நான் எப்போதும் விளையாடியதில்லை. அணியின் கேப்டனாக பொறுப்பேற்று ஒரே அணியாக நாங்கள் ஒரே பாதையில் செல்ல வேண்டும் என்று நினைத்துள்ளேன் என்று ரோஹித் சர்மா கூறியுள்ளார்.